தமிழ் கூறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் ஊடக நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகுவாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். அடியேனின் கைபேசி எண் 96 29 15 97 17. இன்றைக்கி நாம் ஒரு விழிப்புணர்ச்சியோடு கூடிய ஒரு பதிவை பார்க்க போகிறோம். ஒரு தலைப்பு, அஷ்டமி நவமி கெட்டதா நல்லதா? என்னது அஷ்டமி நவமியில் போய் ஒரு சுபகாரியம் பண்ணலாமா? இப்படி போய் என்ன நல்லதான்னு ஒரு வார்த்தையை சொல்லி கேள்வி கேட்குறாரு. அஷ்டமி நவமி ஆகாது, இதில் போய் சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு ரெண்டு ஒருத்தர் அவசர கொடுக்கையே சொல்லலாம். ஆனால் விதிகள் 1000 இருந்தால் விதி விலக்குகள் 1000 உண்டு. அஷ்டமி திதியில் பிறந்துட்டாலே ஆகாதா? சாமி உங்களை பார்த்து நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கோகுலாஷ்டமி ஏன் கொண்டாடுறீங்க? அது அஷ்டமி தானே. அன்றைக்கி வீட்டெல்லாம் கழுவுறீங்க, கால் பாதம்லாம் வைக்கிறீங்க, கோயிலில் அன்றைக்கெலாம் அர்ச்சனை பண்ணுறீங்க, கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிறீங்க வர்றீங்க, எல்லாத்துக்கும் கிருஷ்ண வேஷம் போடுறீங்க, மயில் தொகையெல்லாம் தேடி பிடிச்சி அலங்காரப்படுத்துகிறீங்க, சிகப்பாக இருக்கிற பையனுக்கு கூட ப்ளூ கலரை பூசுறீங்க. ஆக்சுவலாக ப்ளூ கலரே கிடையாது. என்ன மாதிரி கிருஷ்ணன் கருப்பு, கிருஷ்ணா அப்படின்னாலே கருப்பன்னு அர்த்தம். கிருஷ்ணங்கிற வடமொழி சொல்லுக்கு தமிழில் கருப்பன்னு அர்த்தம். சரி, விஷயத்துக்கு வருவோம். 8வது திதியில் பிறந்திருக்காரு, பிறகட்டும். அஷ்டமியில் பிறந்தா என்ன, பிறகக்கூடாதா என்ன? அவர் பகவத்கீதையை கொடுக்கலையா? எத்தனை பெண்களை திருமணம் பண்ணார்? பாமா ருக்மணி மட்டும்தான் தெரியும், இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது தனிப்பதிவாகவே போடலாம். அஷ்டமியில் பிறந்தால் ஆகாதுங்கிறது முதல்ல தவறு. அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு திதிசூன்ய தோஷம் கிடையாது. ஏனைய 14 திதி, அது வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு திதிசூன்ய தோஷம் உண்டு. அதற்கென்று சில பரிகார முறைகளும் உண்டு. அது தனிப்பதிவில் நாம் பார்த்து கொள்ளலாம். அஷ்டமியில் பிறந்தால் நல்லதா கெட்டதா என்றால் கெட்டது கிடையாது. ஒரு இதிகாச நாயகனே எதில் பிறந்திருக்காரு? அஷ்டமியில். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அஷ்டமியில் பிறந்த எல்லாருமே என்ன வீணாவாக போயிட்டாங்க? சார், அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க, எந்த ராசியில் பிறந்திருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, எந்த திதியில் பிறந்திருக்காங்க, எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்காங்க, எந்த கரணத்தில் பிறந்திருக்காங்க, இது 6 அடிப்படை. அதேமாதிரி எந்த தமிழ் மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கங்கிறதுக்கும் ஒரு பலன் உண்டு. அதே மாதிரி எந்த தமிழ் ஆண்டில் ஒருத்தர் பிறந்தார் அப்படிங்கிறதுக்கும் சித்தாந்தம் உண்டு. இப்போ ராட்சச வருடம்னு ஒன்று இருக்குது, பேர் தான் ராட்சச. பார்த்திங்கன்னா இந்த 1975 ஏப்ரல் 14 இருந்து 1976 ஏப்ரல் 13 வரைக்கும் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அது ராட்சச வருடம். அந்த 60 தமிழ் ஆண்டுகள் உண்டு. ஒவ்வொரு தமிழ் ஆண்டுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. இப்போ நம்ம சோபகிருது சுபகிருதுலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதுக்கு அடுத்தது உங்கள் லக்னத்துக்கு ஒரு பலன் உண்டு. லக்னாதிபதி எங்கே இருக்கார், அப்போது 12 பாவக ஸ்தானாதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க, அது நல்ல நிலையில் இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதுவும் கேந்திர திரிகோணாதிபதிகள் திசை வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த ஒரு திதியில் பிறந்துட்டாலே மோசம் தோஷம் ஆகா ஓஹோ ஆகாதுன்னு சொல்கிறது வேண்டவே வேண்டாம். அதேமாரி இந்த வெள்ளிக்கிழமை பிறந்தால் ஆகாது அப்படிங்கிறதும் கிடையாது. அங்கே ஒரு தமிழ் மாதம் இருக்கும், அதுக்கு ஒரு நேரம் இருக்கும், அதை பொறுத்து ஒரு லக்னம் வரும். இதுதான் விதிகள் 1000 இருந்தால் விதி விலக்குகள் 1000 உண்டு. சரி, அஷ்டமிக்கு சொன்னோம். நவமி, ராமநவமின்னு கொண்டாடுறீங்கள்ல. இதிகாச நாயகன், ராமாயணத்தின் கதாநாயகன் ராமன், மகாவிஷ்ணுவின் அவதாரம், ஏகபத்னி பிரதன், அவர் நவமியில் தான் பிறந்தார். அவரை நம்ம இன்றைக்கும் கோயில் கட்டி கும்பிடலையா?
நவமியில் பிறந்த எல்லாருமே ஏகபத்தினி விரதம் கிடையாது, நவமியில் பிறந்த எல்லாரும் வீணாக போனவங்களும் கிடையாது. எத்தனையோ ஜோதிட சித்தாந்தத்தில் இருக்கிற கருத்தில் இதுவும் ஒன்று. ஒவ்வொரு திதிக்கும் நாம் ஒரு விழாவாகவே கொண்டாடுறோம் புரட்டாசி மாதத்தில், அது எல்லாருக்குமே தெரியும். தசமி திதிக்கு விஜயதசமின்னு கொண்டாடுறோமில்ல. எனவே அஷ்டமி நவமியில் பிறந்தால் மோசமும் கிடையாது, தோஷமும் கிடையாது. அவர் எந்த ராசி நட்சத்திர லக்னத்தில் பிறந்திருக்கிறார், 12 பாவக ஸ்தான பலன்கள் எப்படி இருக்கிறது, எந்த திசாபுத்தி வருகிறது என்பதனை பொறுத்து அவருடைய வாழ்க்கை நிர்ணயம் செய்யலாமே ஒழிய இந்த அஷ்டமி நவமியில் பிறந்துவிட்டாலே சரியில்லை, மோசம் என்று ஒருபோதும் கூறக்கூடாது, கூற வேண்டாம் என்பதை இதன் வாயிலாக ஒரு விழிப்புணர்வு பதிவாக இங்கே நான் பதிவிட விரும்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார். அடியேனின் கைபேசி எண் 96 29 15 97 17. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் 9629159717. உங்களுடைய ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் டைமை வாட்ஸ்அப்பில் தெரிவித்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.